ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ரெட் ட்ராகன் எஃப்எஃப். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிஷின் 9 அண்ட் ஏகேஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, வளவலன்னு பேசாமல் மிஷின்குள்ளே போயிடலாம். ஸோ ஏன்டா நேற்று வீடியோ போடலான்னு கேட்டிங்கன்னா, நேற்று எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் என்னால் வீடியோ போட முடியல. தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நாளையிலேருந்து ரெண்டு வீடியோவாக போடலான் இருக்கேன். உங்களோட கருத்து என்னன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். ஓகே, இப்போ வந்து பிக் ஸ்மோக்கை கூட்டிகிட்டு நம்ம எம்ஆட் வீட்டுக்கு தான் போக போகிறோம் கைஸ். உங்களுக்கு கண்ணு அந்த காசு மேலே தான் தெரியுது. நீங்கள் நான் யோசிச்சுட்டு இருப்பீங்க, மாட் போட்டு நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்கான், கேம் ஈஸியாக இருக்கும் உனக்கு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பீங்க. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி இவ்வளோ காசு எடுக்கிறது நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் கைஸ். ஓகே, வந்தாச்சு எம்ஆட் வீட்டுக்கு. இந்த குண்டானை கூட்டிகிட்டு ஒரு வழியாக எம்ஆட் வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, இப்போ வந்து டார்கெட் ப்ராக்டிஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த குண்டை தான் சுட போகிறேன். உனக்கு சொல்லப்போனால் சுடவே தெரில, நம்மள மாதிரி சுட தெரில. ஓகே, இப்போ வந்து ஒரு கிளாஸ் இருந்துச்சு, இப்போ 3 கிளாஸ் இருக்குது. ஓகே சூப்பர். இப்போ வந்து நம்ம சுட்டாச்சு. ஓகே, இப்போ அடுத்து 5 கிளாஸ் வரும்னு நினைக்கிறேன். ஆமாங்க கைஸ், 5 கிளாஸஸ். ஃபஸ்ட் 1, அப்புறம் 3, இப்போ 5. ஓகே, ஸ்பெஷல் ஏஜென்ட் பிக் ஸ்மோக். ஆமாம், அந்த ராங் சைட் ஆஃப் ட்ராக்ஸ்னு ஒரு மிஷின் வரும், அதில் நம்மளை படுத்துவான் பாருங்கள் ஒரு பாடு. எப்பா, அந்த மிஷினை முடிக்க நான் பட்ட பாடு இருக்கே. அந்த மிஷின் வருங்க கைஸ், அடுத்து லேட்டர் வீடியோவில் வரும், அதை பாருங்கள், சரியான ஃபன்னாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக அந்த மேனுவல், அதாவது அந்த ஃபியூவல் டேங்கில் கரெக்டாக அடிக்கணும். நம்மளால் அடிக்க முடியுமான்னு தெரில. ஓகே, அடித்தாச்சு கைஸ், சூப்பர். பிக் ஸ்மோக் நம்மளை பாராட்டுறாப்பில், ஐஸ் கோல்டுன்றாப்பில். ஓகே, இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, எம்எட் வீட்டுக்கு நம்ம வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கன், அதாவது பிஸ்டல் வந்து உங்களுக்கு 23 ஆமோ வித் 30 ஆமோஸ், அரௌண்ட் 30 ஆமோஸ் கிட்ட உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போதைக்கு இங்கே ஸ்பான் ஆகலை. நீங்கள் போயிட்டு மிஷினை சேவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு ஒரு பிஸ்டல் ஸ்பான் ஆகும். உங்களுக்கு வந்து கன்னு இந்த சரௌண்டிங் நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்க, அப்போ வந்து உங்கள்கிட்ட கன் இல்லைன்னா உங்களுக்கு இந்த சரௌண்டிங்கில் வந்து கன் எடுத்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, கார் எடுத்தாச்சு. இப்போ வந்து டேரெக்டாக வந்து பிக் ஸ்மோக் வீட்டுக்கு தான் போக போகிறோம். நீ அது இப்படி சுற்றிலாம் போக தேவையில்ல, ரோடு வேலைலாம் போக தேவையில்ல, காரை இடித்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து இவனை இப்படி கூப்பிட்டு வந்துடுங்க. ஓகே, பாருங்கள் கைஸ் என்னோட டிரைவிங் ஸ்கில் எந்த லட்சணத்தில் இருக்குன்னு. ஓகே ஓகே ஓகே, இப்போ கைஸ் போயிட்டுருக்கோம், பிக் ஸ்மோக் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் கைஸ். நம்மக்கிட்ட கொஞ்சம் காசு அதிகமாக இருக்குன்ற திமிர்னால என்ன பண்ண போகிறோம், பேன் ஸ்ப்ரேயில் கொடுக்க போகிறோம். மைண்ட் வைஸ் கேட்குது மாட் போட்டிருக்கான்னு, ஏன்னா வந்து ஓரத்தில் உங்களுக்கு பச்சை கலரில் தெரியும். நான் வந்து தெரியாதனமாக அது வந்து ஹாப்பி மாடல் ஏற்றிருக்கேன். ஹாப்பி மாடலில் வந்து நார்மல் வெர்ஷன் தான் ஏற்றிருக்கேன். ஆனால் உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு பாருங்களேன். பாருங்கள், இப்படி தான் வரும். நீங்கள் ஏதாவது ஒரு இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வெப்சைட்குள்ளே போகும், மாடலில் உங்களால் போட முடியாது. ஸோ வந்து நான் இது வந்து ஒரிஜினல் தான், ஆனால் வந்து ஹாப்பி மாடல் ஏற்றின ஒரிஜினல் வெர்ஷன். ஏன்னா காசு கொடுத்து ஏற்றுற அளவுக்குலாம் நம்மக்கிட்ட காசு இல்லைப்பா. ஓகே, ஓகே கைஸ், இப்போ வந்து ஒரு ட்ரெஸ் நம்ம வந்து சிஜேக்கு வந்து பிங்கோன்ற ஒரு இடம், அதாவது கிளாத் ஷாப் வந்து நமக்கு வந்து அன்லாக் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து கிளாத்ஸ் வாங்கி சிஜே வந்து நம்ம வந்து அழகு பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, சீக்கிரம் வைடா ஸ்வீட், இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கியான். ஓகே ஓகே, பேசி முடிடா நண்பா ஸ்வீட்டு, சாரி அண்ணா ஸ்வீட், ஏமா பேசி முடிங்க. ஓகே, இப்போ வந்து பிக் ஸ்மோக் காரை வந்து எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா வந்து இந்த காருக்கு நான் வந்து $100 செலவு பண்ணியிருக்கேன், அதனால் வந்து இந்த காரை எடுத்துகிட்டு போக எனக்கு உரிமை இருக்குது. ஸோ ஓகே, பெர்ஃபெக்டாக ஓட்டுவோம். ஓகே ஓகே ஓகே, அந்த கார் மேலே இடிக்காமல் போவோம். ஓகே கைஸ், இப்போ வந்து சிஜே வந்து பணக்கார மாதிரி காட்டுறதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், நல்லா ரிச் அண்ட் கிளாத்ஸாக வாங்கி போடுவோம். ஓகே, அந்த ரெட் சர்க்கிளில் போய் நிற்கணும். என்ன கிளாத்ஸ் வாங்க. ஓகே, இப்போ வந்து
உள்ளே போகணும் கைஸ். ஃபஸ்ட்டு டார்ஸா அது பேர் என்ன, ஏதோ கரும்பு டார்ஸோ போகிறோம். டார்ஸோவில் வந்து எனக்கு வந்து ட்ராக் டாப் பார்க்க என்னதான் காஸ்ட்லியாக இருந்தாலும் அது அந்தளவுக்கு வேஸ்ட்டு கைஸ். நான் வந்து என்னால் காம்பேக்ட் ஜாக்கெட் எடுத்துக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் தரமாக கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும், அதுதான். ஓகே, சிஜேக்கு வந்து காம்பேக்ட் ஜாக்கெட் போட்டாச்சு. அப்புறம் பேண்ட்ஸ் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, சரி பேண்ட்ஸாக லெக்ஸு. இந்த லெக்ஸில் வந்து உட்லேண்ட் கேமோவா அர்பன் கேமோவா, எனக்கு வந்து அர்பன் கேமோ வந்து இதில் ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஆனால் இதுக்கு சூட் ஆகுமான்னு சரியாக தெரில. சரி ஓகே, இதுக்கு வந்து நல்லா இருக்கும் கைஸ். அர்பன் கேமோவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்குவோம், ஏன்னா கொஞ்சம் பார்க்க மிலிட்ரி லுக்கில் இருக்கும், அதுதான். ஓகே, இப்போ வந்து ஷூஸ் வந்து நம்ம வந்து கொஞ்சம் காஸ்ட்லினா கவுபாய் பூட்ஸ் போட்டுக்குவோம், ஏன்னா அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகே, போட்டாச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செயின்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த ப்ரோ லேப்ஸு சப் அர்பனு அந்த மாதிரி வந்து கடையில் வந்து கோல்டு இல்லைனா சில்வர் செயின் கிடைக்கும், அது போட்டால் தான் தலைவனுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் அது வாங்கலை. இந்த எல்லோ வாட்ச் வந்து கோல்டன் வாட்ச் மாதிரி ஃபீல் தரதுனால இந்த எல்லோ வாட்ச் வந்து நான் வாங்கிக்கிறேன். ஓகே, இந்த கேமில் என்ன ஒரு ஃபன்னியான ஃபேக்ட்னா, சிஜே பார்த்தினா அவன் தலையை விட அவன் கை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அது பார்க்க வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்கும். சரி ஓகே, ஷேட்ஸ் அதாவது கண்ணாடி ஓப்பனாக இருக்காது, இந்த மூக்கு கண்ணாடி அந்த மாதிரி கண்ணாடி ஃபன்னியான கண்ணாடி தான் இருக்கும். ஸோ வந்து சிஜேவோட பிளாட் ஹெட்டை மறைக்கிறதுக்காண்டி நம்ம வந்து கவுபாய் ஹேட் வாங்குவோமா இல்லை வந்து வாட்ச் கேப் வாங்குவோமா. வாட்ச் கேப் வந்து கறிக்கடை பாய் மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம கவுபாய் ஹேட்டை வந்து வாங்கிக்குவோம். ஓகே கைஸ், சிஜே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஜென்டில்மேன் மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. சரி ஓகே, ஸோ கைஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு 7 மினிட்ஸ் தாண்டி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். எப்போயுமே 6 மினிட்ஸ் கூட முடிச்சிருவோம். இப்போ நம்ம வீடியோஸ் வந்து 7 மினிட்ஸ்க்குள்ளே போயிடுச்சு. ஏன்னா அது கொஞ்சம் அதாவது பிக் ஸ்மோக்கை வந்து அது 9 and AK சொல்ல போனால் சின்ன மிஷின் தான், அது கிளாத்ஸ் வாங்கிடுறதுனால கொஞ்சம் பெருசாக போகுது. ஸோ ஓகே, மிஷின் பாஸ்ட்டு. அடுத்த மிஷினில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ரெட் டிராகன் FF. பாய் கைஸ்.